Hi, welcome to Solarleaks channel. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சோலார் கன்வர்ஷன் கிட் ஷைன் 2420. ஸோ ஆக்சுவலாக லூமினஸ் ரெட்ரோஃபிட்னு சொல்லுவாங்க. இதுதான் அந்த ரெட்ரோஃபிட். ஸோ இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னா நார்மல் இன்வெர்ட்டரை வந்து சோலார் இன்வெர்ட்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணுவாங்க. 1224 வோல்ட் பேட்டரி சிஸ்டமில் வரும். 12 வோல்ட் அப்படின்னா நம்ம இதுக்கு வந்து 400 வாட்ஸ் பேனல் யூஸ் பண்ணிக்கலாம். 24 வோல்ட்டுனா 800 வாட்ஸ் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம் பேனல். இதோட விஓசி வந்து 12 வோல்ட்டுக்கு 17 to 25, 24 வோல்ட்டுக்கு வந்து 36 to 50 விஓசி இருக்கணும். இது 20 amps PWM Charge கண்ட்ரோலர். இது வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட்டு நம்மளோட பழைய இன்வெர்ட்டருக்கு முன்னாடி இதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா பேட்டரியை வந்து சோலாரில் சார்ஜ் பண்ணுறதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் எம்சிபி ப்ரொடக்ஷன் இருக்குது, எல்சிடி டிஸ்பிளே. இதை நம்ம கீழே பார்க்குறோம்ல, இதில் ப்ளஸ் மைனஸ் வந்து ஃபஸ்ட்டு இருக்குது சோலார் பேனல்லேருந்து வர ப்ளஸ் மைனஸு. பேட்டரிக்கு வந்து நம்ம 12 வோல்ட்டுனா சிங்கிள் பேட்டரிக்கு நம்ம கொடுத்துருப்போம், 24 வோல்ட்டுனா டபுள் பேட்டரிக்கு. ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பேனல் வந்து நம்மளுக்கு 12 வோல்ட்டுனா 400 வாட்ஸ் வரைக்கும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். 24 வோல்ட்டுனா நம்ம 800 வாட்ஸ் வரைக்கும் பேனல் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சோலாரை வந்து டைரெக்டாக இதில் நம்ம சார்ஜ் பண்ணி நம்ம பேட்டரியை சார்ஜ் பண்ணிவிட்டு நம்ம அவுட்புட் வந்து இன்வெர்ட்டர் மூலிமா நம்ம அவுட் எடுத்துக்கலாம். இன்வெர்ட்டரோட இன்புட் வந்து இதில் சைடில் நம்ம பின் பண்ணுற பாயிண்ட் இருக்கும், அதில் பின் பண்ணிக்கலாம். இது ஒரு சின்ன பாக்ஸ், சின்ன எக்யூப்மெண்ட்டு தான். PWM சார்ஜ் கண்ட்ரோலர்னுவாங்க. இதில் அட்வான்ஸ் வந்து MPPT சார்ஜ் கண்ட்ரோலர். இது ப்ரைஸ் கொஞ்சம் கம்மி தான். இது நம்மளுக்கு 2400 to 2600 நம்ம இதை வாங்கிடலாம். MPPT வந்து கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். இது வந்து PWM சார்ஜ் கண்ட்ரோலர். ஸோ இதுதான் நம்ம வீடியோவில் பார்க்குற மாதிரி. இது பேக் சைடில் இருக்க ஒயர் வந்து நம்ம இன்புட்டில் கொடுக்கணும், ஏசியோட இன்புட்டில். இதை சோலார் கன்வர்ஷன் கிட்டுன்னு சொல்லலாம், சோலார் ரெட்ரோஃபிட்டுன்னு சொல்லுவாங்க டெக்னிக்கல் வேர்டு, சார்ஜ் கண்ட்ரோலர்னு சொல்லலாம். இப்போ நம்ம இதோட சைட் வியூ பார்க்கலாம். சைடில் வந்து இன்வெர்ட்டரோட இன்புட் பாயிண்ட் இருக்கும். ஸோ இன்வெர்ட்டரோட இன்புட் ஒயர் எடுத்துகிட்டு வந்து இதில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். மேலே நான் முன்னாடி சொன்ன மாதிரி 3 ஆப்ஷன் இருக்கும். ஆட்டோ, 100% சோலார், மேனுவல். சார்ஜிங் வந்து சோலாரில் 100% சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா நம்ம அதை ஆனில் வச்சுக்கலாம். ஃப்ளாட் பேட்டரியாக டியூப்லர் பேட்டரியாக நம்ம செலக்ட் பண்ணதுக்கு அதில் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் இதை பற்றியோட மொத்த டீட்டெயில். ஸோ நார்மல் இன்வெர்ட்டரை கன்வெர்ட் பண்ண நினைக்கிறவங்க இந்த ப்ராடக்ட்டை நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.